ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேனிமணி யூடியூப் சேனல். நைட்டுக்கு என்னடா டிஃபன் செய்யலாம் அப்படின்னு பார்த்தாக்கா, தோசை ஊற்றினா சட்னி அரைக்கணும், இட்லி ஊற்றினாலும் சட்னி அரைக்கணும். ஒரு வெங்காயம் வெட்டுறது கூட சோம்பலாக இருந்துச்சு. சரி என்ன பண்ணலான்னு கிச்சனில் போய் பார்த்தா காலையில் செஞ்ச இட்லி மீதம் இருந்துச்சு. சரி இதை வச்சு சூப்பராக ஒரு டிஷ்ஷு, சிம்பிளாக ஒரு டிஷ்ஷு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்றைக்கி நம்ம பொடி இட்லி செய்வோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். என்ன பண்ணேன் அப்படின்னா, இட்லியை எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன். யூஸ்வலாக நம்ம உப்புமாக்கு என்ன பண்ணுவோம், இட்லியை உளுத்து போடுவோம். அப்படி இல்லாமல் இதை நைஃப் வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். ஏன் அப்படின்னா, அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும் அப்படின்றதுக்காக. எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் கொஞ்சம் கூட இருந்தால் தான் நம்ம இட்லி ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நான் வந்து மந்த்ரா கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். அது வாசனை சூப்பராக இருக்கும். அதனால் மந்த்ரா கடலை எண்ணெய் தான் 2-3 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு பேனில் எண்ணெயை ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்ச உடனே காஞ்ச மிளகாயை ஃபஸ்ட்டு போட்டுட்டு, 2 மிளகாய் போட்டால் போதும். நம்ம போடுற இட்லிக்கு ஏற்ற குவான்டிட்டி நம்ம போட்டால் போதும். என்கிட்ட 5 இட்லி இருந்துச்சு. ஸோ நான் 2 மிளகாய் போட்டேன். போட்டு கடுகு கொஞ்சம் போட்டு தாளிச்சிட்டு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அது நல்லா கடுகு வெடித்த உடனே இட்லி அதில் போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம எண்ணெயில், வெறும் எண்ணெயில் அதை ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் இட்லி கிறிஸ்பியான பிறகு நம்ம பொடி, ஆச்சி இட்லி பொடி வச்சுருக்கிறத அது மேலே நான் தூவி விட்டு மறுபடியும் ஒரு கிளறு. நம்ம இப்படி இந்த மாதிரி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணும்போது பொடியில் இருக்கிற அந்த பருப்பு எல்லாமே வந்து எண்ணெயில் வறுந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். சாப்பிடும்போது மொறுமொறுன்னு இருக்கும் நமக்கு. அதனால் அதை ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போது இந்த இட்லி கூட என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொடி இட்லி கூட மறுபடியும் ஏதாவது செய்யணுமே அப்படின்ட்டு யோசித்து பார்த்ததில் ஆஃப் பாயில் ஒன்று போட்டேன். பாருங்கள், பொடி இட்லி ஆஃப் பாயில் செம்ம காம்பினேஷன். நல்ல காரஞ்சாரமாக அருமையாக இருந்துச்சு. மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பை பை, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் தேனிமணி சேனலை. See you.